வணக்கம் தமிழ் மகளே. இது வந்து பார்த்திங்கனாக்கா பிச்சாவரம் கிளைன்னு போட்டிருக்கோம். பிச்சாவரம் என்ட்ரன்ஸு தான். சைலெல்லாம் போட்டு இதெல்லாம் இருக்கும். இடையில இங்கே சின்ன சின்ன ஹோட்டல்லாம் இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டிங்கனாக்கா செஞ்சு வைப்பாங்க. வழியிலே மறித்து கேட்பாங்க செஞ்சு வைக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு. வழியில் போட்டுங்களாம் இருக்குன்னு வச்சுங்களேன். பாருங்க, ஒரு அம்மா மறிக்கிறாங்களா, அந்தமாரி கொடுப்பாங்க விசிட்டிங் கார்டு. ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு 5 ரூபா, பெரியவங்களுக்கு 10 ரூபா. அதே வெளிநாட்டுக்காரங்களுக்கு 10 மடங்காக இருக்கும். இதுதான் போட் போகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒரு போட்டுக்கு வந்து 700 ரூபாய். 7 பேர் வரைக்கும் போய்க்கலாம். ஒரு ஆள் போனாலும் 700 ரூபா, 2 பேர் போனாலும் 700 ரூபா, 7 பேர் போனாலும் 700 ரூபா தான். ஒரு போட்டுக்கு 700 ரூபா. இது நாங்கள் போன டீமு, எங்கள் டீமில் வந்தவங்க. இதனுடைய தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஆழம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆழம்லாம் கிடையாதுங்களாம். ஒரு 4 அடி 4.5 அடி அவ்வளோதான் இருக்குமா ஆழம். பிச்சாவரம் பாருங்க. இதுதான் சதுப்பு நிலக்காடுகள் அப்படின்றது. நிறையா கூட்டம் வந்திருந்தது நாங்கள் போனப்போ. ஸ்கூல் பசங்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா. இங்கே இடையில ஒரு கொக்கு ஒன்று உட்காந்துருந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் போனோம், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க, இப்படிதான் வேறு வேறாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறையா படங்கள்லாம் எடுத்திருக்காங்களாம். உதாரணத்துக்கு தசாவதாரமும் இங்கே எடுத்துருக்குறாங்க. இப்போ விஷால் படம் முகமூடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, அதுவும் இங்கே எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்த டைமிங் வந்து கொஞ்சம் தண்ணி கரெக்டாக இருந்தது. அதிகமாக போனால் மேலே தலை இடிக்குங்களாம், கம்மியாக போனால் தரை தட்டும், போக முடியாது. இப்படிதான் இருக்கும். இப்போ இதில் தண்ணி அதிகமாக இருந்தால் என்ன பண்ணோம், மேலே இடிக்கும். ஆனால் ஒன்றுங்க, தண்ணி லைட்டாக ஸ்மெல்லு இருக்க தான் செஞ்சுது. நாங்கள் போகும்போது கொசு கடி இருக்குது. முடிஞ்சால் கொசு ஊற்றி கூட ஒன்று வாங்கிட்டே கூட போயிருங்க. இது பாதி தூரம் வரையும் கொண்டு போய் காமிப்பாங்க. பாதி தூரத்துக்கு மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்வாங்க. அது நாங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்து தான் உள்ளே போய் பார்த்தோம். ஃபுல்லாக எல்லாம் வேர் மட்டும்தான் கீழே இருக்கிற மாதிரி, தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு சில இடத்துல அந்த வேர்கள் வந்து கீழே வந்து திரும்ப மேலே வந்து நிற்குங்களாம் வேர்லாம். அதை நான் காமிக்கிறேன், அது தனியாக வேறு ஒரு இடத்துல இருக்குது. தண்ணி வந்து இப்போ அதிகமாக போச்சுன்னா மேலே இடிக்கும். நல்லா இருட்டாக அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உள்ளே போகும்போது. அப்படியே திருப்பி வைக்குவாங்க. வளைஞ்சிருந்தது. பிச்சாவரன்றது இதுதான். ஒரு பார்க்கலாம், ஒரு 1 டைம் பார்க்கலான்னு வச்சுங்களேன். ஒரு போட்டு இன்னொரு போட்டு வரும்போது வந்துன்னா லைட்டாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, வேறு இப்படி தான் இருக்கும். மாலை மரத்தில் வந்து தொங்குற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். கீழே தண்ணிக்கு வந்து இறங்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த வேர் வந்து சுவாசிக்குமா.
அது இப்படி தான் வந்திருக்குமா. ஏறி இறங்கி திரும்ப ரிட்டன் வந்திருக்கிறது.